அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி கபாலீஸ்வரர் கோயிலில் 10 நாள் உற்சவம் நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 63 நாயன்மார்கள் திருவதி உலா 4 மாட வீதியிலையும் பார்த்திங்கன்னா திருவதி உலா வரும். இதில் முதல்ல அம்பாள் முதல்ல வர்றதும், அடுத்தது விநாயகர், அப்புறமா மாணிக்க வாசகர், சுந்தரர், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பேர் ஒரு பல்லக்கில், அந்த மாதிரி மொத்தம் 18 பல்லக்கு, 17 பல்லக்கில் 4 பேரும், 3 பேர் மட்டும் தனி பல்லக்கில், மொத்தம் 63 நாயன்மார்களும் அடுத்தடுத்து பல்லக்கில் வந்துட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரர் வெள்ளி தேரில் தனியாக லாஸ்ட்டில் வருவார். இதுதான் இன்றைக்கான சிறப்பு, இந்த கோயிலோட சிறப்பு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் பங்குனி உத்திரத்துக்கு முந்தைய நாள் இந்த திருவிழா நடக்கும். 10 நாள் உற்சவம் நடக்கும். இதில் மெயினானது இன்றைக்கி தான் அது பங்குனி உத்திரன்றது. பங்குனி உத்திரத்துக்கு முன்னால் தான் 63 நாயன்மார்கள் திருவதி உலா வர்றது. இது ரொம்ப ஃபேமஸ் நடக்கும் கபாலீஸ்வரர் கோயிலில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே ஒரு ஒன் வீக்காகவே போடுவாங்க. பட் இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் டே பார்த்திங்கன்னா எல்லாருமே அது வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காகவோ இல்லை அன்னதானமாகவோ ஏதோ ஒன்று அங்கே மொத்தத்தில் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு, ஜூஸு, எத்தனை விதம் யார் என்ன மாதிரியான தோணுதோ அவங்களால முடிஞ்சது என்னவோ அதை கொடுப்பாங்க. எல்லா பக்தர்களும் அன்றைக்கி ஃபுல் டே அங்கே சாப்பிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கடைசியாக இவங்க வர்றது பாருங்கள். இதுக்கெல்லாம் அப்புறம்தான் லாஸ்ட்டில் தான் அங்கே வரார் கபாலீஸ்வரர் வெள்ளி தேரில். இதுதான் இந்த திருவிழாவோட சிறப்பு. இதுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் வருவாங்க. அவங்க தான் இந்த கோவிலுக்கு இந்த அவங்க வராங்க அப்படின்னா இந்த திருவிழா முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா முண்டக்கண்ணி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க லாஸ்ட்டு தேரில். அந்த தேரில் அவங்க வரும்போது தான் இந்த திருவிழா லாஸ்ட் அந்த இது முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். எவ்வளோ மக்கள் பாருங்கள். இவங்க தான் அது லாஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க.